ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு நடந்த ஒன்னிப்பாளையம் காரமடை ஒன்னிப்பாளையம் ராஜ மாரியம்மன் கோவில் திருவிழா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி அக்காங்களோட ஊரில் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா, நான் சண்டேவே போயிட்டு ஆக்சுவலி சாட்டர்டே போகிறதா இருந்துச்சு. சில பல காரணங்களால் சண்டே தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. சண்டே தான் நான் போனேன். போகும்போது ஃபஸ்ட்டு வேலை நம்மளுக்கு பூ கட்டணும். அது டீஃபால்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து மறுநாள்லாம் வந்து நெறைய ஜடை நெறைய தொங்க விட்டு ஜாலியா போகலாம். இந்த வீடியோலாம் எடுத்து கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க பையனுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும். தேங்க் யூ டி மித்துக்குட்டி. நான் இது மூலியமா தேங்க் பண்ணிக்கிறேன். மித்துவோடது ஆல்ரெடி அவன் படிச்ச ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேவோடதும் சரி, நான் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில நீங்க பார்க்கலாம். அ அவரோட அவார்ட்ஸு, அவரோட வீர தீர செயல்கள் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் அந்த நாள் வந்து போனோம் ஃபஸ்ட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிட்டோம். அங்கே சாப்பிடணும் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை இருக்கோ ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூக்கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் அரும்பும் கலந்துருந்துச்சு. சரி பரவாயில்ல டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். ஆனா நான் பூக்கட்ட ஆரம்பிச்ச நேரமோ என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு என்னாச்சு நான் ஏன் பேசுனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கட்டிட்டு நான் ஏன் பேச வேண்டியது. இதே வேலையா தான் இருந்துச்சு. நான் எப்போ வந்து இந்த பூ யாருக்குன்னு கேட்டேன்னா, பாதி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன். இது சாமிக்கா நம்மளுக்கான்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா சாமிக்கு கட்டுறதா இருந்துச்சுன்னா, நான் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவேன். யார் கூட பேசாம அந்த வேண்டுதல் மட்டுமே வச்சு இது பண்ணுவேன். இல்ல இல்ல நீ கட்டு நம்மளே வச்சுக்கலாம். அப்புறமா வேணா இன்னும் கொஞ்சம் பூ என்னதான் பூ தான் நெறைய இருக்குல்ல, அது வேணா சாமி கட்டுறதப்ப நம்ம தனியா இது பண்ணிக்கலாம் அப்டின்னாங்க. சரி, சரி பச்சை மாவு வந்து மறுநாள் வந்து போ வேண்டியதா இருக்கும். சரி அதனால அரைச்சு இது பண்ணிரலான்னு சொல்லிட்டு, நான் போம்போது ஊற வச்சிருந்தாங்க. எடுத்து காய வச்சாங்க. ஆனா என்ன கரெக்ட்டா வந்து மாமாவும் வந்துட்டாரு. வந்து அரைச்சு எடுத்துட்டு போலாம் மிஷினுக்கு கொண்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, லைட்டா நத நதன்னு இருந்துச்சு. பார்க்க வரைக்கும் பாத்து நிழல்ல காய வச்சிருந்தத எடுத்து வெயில்ல காய வச்சு 5 நிமிஷம், 5 நிமிஷம், 5 நிமிஷம், 5 நிமிஷம்னு சொல்லி 1/2 மணி நேரமா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சு. அவன் தான் எல்லாமே வீடியோ இது பண்ணா. சரி இது பண்ணலாம். நம்ம பூ இருக்கிறது பேலன்ஸு கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு இது பண்ணுச்சு. சரி ஆள் வந்தாச்சு. சரி இதுக்கு மேல காய வைக்கிறதுக்கு லேட் பண்ணுனா, அப்புறம் கள்ள கொண்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இவர் தான் எங்க சின்ன மச்சான். அது வந்து அக்காவோட மாமியாரு. எல்லாமே ரெடி பண்ணாங்க. சரி பச்சை மாவுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, "சித்தி நான் எடுக்கிற வீடியோ. உன்னோட ஆசைய நான் ஏன்டா கெடுப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனவே எடுக்க சொல்லிட்டேன். இதுவும் வந்து எங்களோட பையன் தான். அது வந்து அக்கா சைட்ல ரிலேட்டிவ் அவங்களோடது. அவங்க பங்காளி சைட்ல. அவங்களும் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்துச்சு. அனுப்பிச்சு விட்டுட்டு இதில ஒரு பெரிய கூத்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாளி குடிச்சு இல்லைங்களா? சம்படம் குடிச்சு இல்லைங்களா? போயிட்டு மாவு ச ப பக்கெட் அதெல்லாம் கரெக்ட்டா வந்துச்சு. ஆனா மூடி மாறி போச்சு. ஏன்னா 2 இது கொண்டு போய் மூடி மாறி போச்சு. அதனால குண்டாவ வந்து மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இத வந்து முக்கியமா ஒருத்தர் வந்து சூப்பர்வைசர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம அம்மனி தான். நம்மளோட அம்மன் ராஜ மாரியம்மன் வந்து சிறப்பு அலங்காரம் நைட் இருந்துச்சு. ரெடி ஆயிட்டு போய் சாமி கும்பிட்டு, ஆனா என் பொண்ணுக்கு என்னன்னு தெரியல. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுற வரைக்கும் தான். வெளிய இந்த ட்ரம்ஸ் அடிச்சா போதும், கத்து கத்துன்னு கத்துறா. அதே காருக்குள்ள வந்து உட்காந்துட்டோன்னா, "புள்ள இவ்ளோ அமைதியான புள்ளையா?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அவளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வெளிய நாங்க அந்த அளவுக்கு கூப்பிட்டு போனதில்ல. சவுண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. அதனால அவளுக்கு அந்த பயம் இருந்துச்சு. இந்த கோயில்ல வந்து இந்த திருவிழா முடியிற வரைக்கும் வந்து, அந்த அம்மன் பிரகாரத்துக்குள்ள வந்து பெண்கள் யாரும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா குழந்தைங்க போய்க்கலாம். அதனால பாப்பா மட்டும் அ போயிட்டு வந்தாங்க. மத்த நாங்கலாம் லேடீஸ் எல்லாமே வெளிய இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். தம்பி தான் போயிட்டு, "இரு சித்தி நான் போய் க்ளோஸ் அப்ல போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன், வீடியோ எடுத்துட்டு வரேன்" அப்படின்னேன். சரிடா மகனே உன்னோட இஷ்டத்த நான் எப்பயாச்சும் உன்னோட இத நான் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சடங்கு. அ அவங்கவங்க வேண்டுதலுக்கு தகுந்த மார இது பண்ணுவாங்க. அ அதுக்கப்புறம் கம்பம் நடுறது அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த கம்பத்தில தான் வந்து வேண்டிட்டு, அந்த கம்ப சடங்கு வந்து ஃபர்தரா கன்டின்யூ ஆச்சு. இது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வந்து பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பயந்துக்குவோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு தெரியல. அ அந்த இது வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுச்சு. சரி எல்லாரும் வந்து இது பண்ணும்போது, தம்பிக்கு வந்து ஹைட்டும் பத்தல. உள்ள ரொம்ப ஊடுருவும் போ முடியாது. சரி பூச்சட்டியிருந்து போனாங்க. சரி எல்லாரும் அவங்க கூடயே போலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போச்சு. இது வந்து மறுநாளு.
காலையில எந்திரிச்சு நான் எந்திரிக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க இட்லி எல்லாம். மத்தியானம் வந்து சமையல் வந்து அக்கா வீட்டுக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் அவங்க காய்கறி எல்லா இதுவும் காய்கறிகள் நான் அரிஞ்சு குடுத்து அவங்க சமைச்சுட்டாங்க. சாப்பாடு, பருப்பு, சாம்பார், ரசம், முட்டைகோஸும், பீன்ஸும் போட்ட பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம், பருப்பு வடை பண்ணியிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முந்திரி கேக். அக்கா பெரிய அக்கா நீங்க கேட்ட ஸ்வீட் நேம் அங்க போய் நான் சாப்பிட்டுருக்கேன்ல, இது ஆனா பால்கோவா மாரி இருக்குக்கா. ஆனா இது பால்கோவா இல்லடின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னாங்க. அக்கா நான் ஸ்வீட்டோட பேர் கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் முந்திரி கேக்கா. அதுதான் நம்ம இது பண்ணிட்டு இருந்துச்சு. முந்திரி கேக் தான் வந்து நான் பால்கோவான்னு மாத்தி சொல்லிட்டேன். ஐம் சாரிக்கா. முந்திரி கேக் தான் நம்ம இது பண்ணோம். அப்புறம் லட்டு. இந்த இது மட்டும் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணிச்சு. முந்திரி கேக்கும், லட்டும் வந்து கடையிலேருந்து வாங்கிருச்சு. மத்த எல்லாமே வீட்டு சமையல் எப்பவும் போல இருந்துச்சு. சரி, இவ்வளோ செய்றோம்ல, முக்கியமான வேலை ஒண்ணு எனக்கு என்ன தெரியுங்களா? பாப்பாங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்றது. அதுக்கும் ஒரு பக்கம் பால் இருந்துச்சு. சரி, ஒரே முட்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டே கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பாருங்க, எப்படியெல்லாம் மெஸ்ஸியா கிடக்குன்னு. ஆனா சைட்ல ஜூஸும் கையோட போடலான்னு சொல்லி ஜூஸும் போட்டாச்சு. இது வந்து எங்க அண்ணா இது பண்ணிட்டு எந்த சைஸ்ல குழந்தை இருந்தாலும் சரி, அந்த ஃபோனு தான் முக்கியம். நம்ம அம்முனி திரும்பி நேக்கா வந்து ஜன்னல்ல விளையாட ஆரம்பிச்சிட்டா. சரி, அப்புறம் சரி கூட்டலாம். மெயினா கூட்டி முடிச்சுட்டு எல்லா வேலையுமே பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளீன் பண்ணாவே நமக்கு சமைச்சு வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கூட ஒரு 1/2 அன் ஹவர் கேப் கிடைக்குமேன்னு நெனச்சேன். அப்படியெல்லாம் நடக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை மாவு எடுக்கணும், பெனையணும், ரெடி ஆகு அப்படின்ட்டாங்க. எல்லாம் பச்சை மாவெல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஆனா என்னன்னு தெரியல, நான் அக்கா ஊருக்கு வந்தாவே போதும், மழை பெய்யறக்கு கருகம்முன்னு நிக்குது. பாப்பாவுக்கு பிங்க் கலர் போட்டேன். அவ்வளோ தூரம் தூங்கிட்டு இருந்தேன். சரி பாப்பா கூட இது இல்லாமன்னு பார்த்தா, சரி பரவாயில்ல தூக்கிட்டே போலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். பெரிய அக்கா வீட்ல இருந்தோம். அம்மா எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. சரி, அப்புறம் மழை நல்லா கருக்கள் கட்டியிருந்துச்சு. சரி இது பார்த்தா வேலைக்கு ஆவாது. சரி இங்கேயே இருக்கலாம். ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுச்சு. அவங்க எல்லாருமே வந்து பச்சை மாவு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் அவ்வளோ தூரம் கேட்குது. ஆனா மழை தட்டி நிமித்துது. நானு, அம்மா, பாப்பா, அக்கா, மாமா மட்டும் தான் வீட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் அக்கா, மாமா போட்டாங்க. இந்த திருவாணி சொம்பு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஈவன் நான் சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல திருவாணி சொம்புல தண்ணி கொண்டு போயிருக்கேன். வாட்டர் பாட்டிலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத கற்காலத்துல வாழ்ந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அது 90ஸ் மெமரீஸ் தான். பாப்பா வந்து எப்பவுமே பெரியப்பாவும், அப்பாவும் தான் கூப்பிடுவேன். திருகுங்க திருகுன்னு சொல்லி கடைசியில என்கிட்ட நேக்கா கொண்டு வந்து தட்டாங்க. நான் தான் திருகாணி சொம்புல திருகி குடுத்தேன். நல்ல ஞாபகம். சின்ன வயசுல அந்த தண்ணி குடிச்சது, அந்த திருகாணி சொம்புல குடிச்சது, அது நல்லதா இல்லைங்களா? அப்புறம் கம்பம் போட்டு அக்னி இது பண்ணாங்க. பூ இது வந்து வளர்த்தாங்க. அதையும் சுத்தி கும்பிட்டு, சாமி கும்பிட்டு, சரி இது 2 நாளோட இத மட்டும் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாளோடது இருக்கு. மறுநாள் வந்து எருது விடுற ஃபங்ஷன் இருக்குனாங்க. அப்புறம் மஞ்ச தண்ணி இருக்கிற ஃபங்ஷனும் இருக்குனாங்க. இது அந்த அம்மனோட கோவில் இது. அதோட 2 வீடியோ வந்து இனி அடுத்து வரக்கூடிய பாகங்கள்ல இருக்கும். அங்க நடந்த ட்ரம்ஸோட இது எல்லாமே வந்து வீடியோஸோட தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. தேங்க் யூ.